தினை மாவை வச்சு ஒரு ஹெல்த்தியான உருண்டை பிடிச்சிடலாம். ஒரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 1 கப்பு தினை மாவு சேர்த்துருக்கேன். இந்த வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். அடி கனமான பாத்திரத்தில் மிதமான சூட்டில் வருங்க. லைட்டாக உப்பு சேர்த்து ஒரு 20 நிமிஷம் போல் வறுத்து எடுத்துக்கோங்க. மாவு வறுப்பட்டதை அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நட்ஸை க்ரஷ் பண்ணி சேர்த்துருக்கேன். வெல்லத்தை பாகு காய்ச்சி அதையும் அதோட வடிகட்டி சேர்த்துக்கலாம். இனிப்புக்கு ஏற்ற மாதிரி பாகு ஊற்றிக்கலாம். லூஸாக இருந்ததுன்னா அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். மாவை நல்லா கிளறி இந்த மாதிரி சுருண்டு வரணும். இப்போ ஆறட்டும். உருண்டை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கும் பொழுது உருண்டை பிடிச்சி எடுத்துருங்க. ரொம்ப நேரம் அப்படியே விட்டுற வேண்டாம், கட்டிப்பட்டு போயிடும். தினை மாவோட டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை பிடிக்காதவங்க பொட்டுக்கடலை பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். இல்லாட்டி பாசிப்பருப்பை வறுத்து அந்த மாவை மிக்ஸ் பண்ணி கூட இதோட சேர்த்து உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாவை கொஞ்சமாக உருண்டை பிடிச்சி பாருங்கள். டேஸ்ட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா விட்டுருங்க. இல்லாட்டி பொட்டுக்கடலை மாவோ இல்லாட்டி பாசிப்பருப்பு வறுத்து அதை அரைச்ச மாவோ சேர்த்து நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம். இதே மெத்தடில் கம்பு உருண்டை, ராகி உருண்டை கூட செய்யலாம். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த சத்தான உருண்டை சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.